Hi, this is Manadaram Base Sunil. Wolf personality, according to psychology. Wolf personality என்ன? உங்களுக்கு wolf personality இருக்கா? வாங்க பார்ப்போம். Wolf personality இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் prefer solitude. அதாவது எப்போதுமே தனியா இருக்க விரும்புவாங்க. இந்த தனிமையில அவங்க அதிகமா சந்தோஷமா இருக்காங்க. அதிக அச்சீவ்மெண்ட்ஸை கொண்டு வர்றாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இவங்க தனியா இருக்கும்போது இவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகுது, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாகுது, இவங்க கிட்ட வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகுது. அதனால இவங்க அதிக பேர் இன்ஸ்பயரும் பண்றாங்க. ரெண்டாவது வூல்ஃப் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட். எப்போதுமே இண்டிபெண்டண்டா செயல்பட விரும்புவாங்க. யாருடைய சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, அப்ரூவலுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு செயல்ல இறங்குனாங்கன்னா அந்த செயல்ல போயிட்டே இருப்பாங்க. நல்லா பண்ணுவாங்க. அதிக அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, தே சால்வ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். டிசிஷன் எடுக்கிறதுல தயங்க மாட்டாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. தேர்ட் வூல்ஃப் பர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா, தே ஆர் செலக்டிவ்லி சோசியல். அதாவது வாண்ட் டு ஹாவ் எ மீனிங்ஃபுல் சோசியல் ரிலேஷன்ஷிப். இந்த ஷேலோ லெவலில் இருக்கக்கூடியவங்ககிட்ட எல்லாம் டச் வச்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆல்வேஸ் வேல்யூ அதர்ஸ் அண்ட் தேர் டைம், எனர்ஜி அண்ட் தேர் பர்சனல் கோல்ஸ். ஃபோர்த் வூல்ஃப் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, அன்ஷேக்கபிள் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி. இவங்களுடைய ஐடென்டிட்டி யாராலையும் தகர்த்த முடியாது. ஏன்னா இவங்க பில்ட் பண்ணியிருக்க விதமே வேறு. இவங்க அதுக்காக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இதை நம்பி இறங்கியிருக்காங்க. எபிலிட்டி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கணும், இவங்களுக்கே தெரியும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கணும், உங்களுக்கு தெரியும். அதனால் இவங்களுடைய ஐடென்டிட்டி நம்ம அவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியாது, தகர்த்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேல்யூஸ்லையும், பிலீஃப்லையும், கோல்ஸ்லையும் தெளிவாக இருப்பாங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டி யாராலையும் தகர்த்த முடியாது. ஃபிஃப்த் வூல்ஃப் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது அவங்களுக்குள்ளால என்ன நடக்குதுன்னு தெரியும். அவங்களே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. தே ஸ்பெண்ட் மோர் டைம் டு ஸ்டடி அபவுட் தியர் தாட், பிலீஃப், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே ஸ்டடி பண்ணுவாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இமோஷனல் இன்டெலிஜென்ட்டும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அசால்ட்டாக அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படி இப்படி எந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் அவ்வளோவா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து வூல்ஃப் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, தே ஆர் கரேஜ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. எல்லாருமே ஒரே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் தனியாக ஓட நினைப்பாங்க, தனியாக ஓடிட்டு இருப்பாங்க, தனியாக ஒரு வேயை கண்டுபிடிப்பாங்க. எந்த ஒரு அச்சமும் இருக்காது. ஏன்னா இவங்க எடுத்த முடிவு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். வூல்ஃப் பர்சனாலிட்டியில் செவன்த் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, தே ஆர் ரெசிலியன்ட் ஈவன் வென் திங்ஸ் கெட் அன்கம்ஃபர்டபுள். அதாவது அவங்களுக்கு எதுவுமே சரியாக போகாமல் இருந்தால் கூட தே நெவர் கிவ் அப். தே கோ ஆன், தே ஃபைட் பேக், தே ஓவர் கம், தே ஃபைட் வித் தட் அண்ட் தே ஃபேஸ் த கான்செக்வன்ஸ். அதிலேருந்து வெளியே வருவாங்க. அதிலேருந்து தங்களை புரிஞ்சுக்குவாங்க. தங்களுடைய வெற்றியை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க. அதில் இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறவங்க தான் இவங்க. வூல்ஃப் பர்சனாலிட்டியில் எய்த் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, த பவர் ஆஃப் அப்சர்வேஷன். கருத்துமாக பார்ப்பாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து தப்பவே முடியாது. வூல்ஃப் பர்சனாலிட்டியில் நைன்த் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, டெடிகேஷன் டு பேஷன். இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், அதில் ஒரு மிகப்பெரிய பேஷனை உருவாக்குவாங்க. அதில் அதிகமான டெடிகேஷனை உருவாக்குவாங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையில் அதிகமான ஈடுபாடை ஏற்படுத்தி பிடிச்சி அதிக இன்ட்ரெஸ்டோட பண்ணுறவங்க தான் இந்த வூல்ஃப் பர்சனாலிட்டி. இந்த 9 வூல்ஃப் பர்சனாலிட்டியில் உங்களுக்கு எந்த வூல்ஃப் பர்சனாலிட்டி இருக்குது, இல்லை எந்த வூல்ஃப் பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.